துணை அமைச்சர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, பாரதிதாசன் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் குரல்மொழி ஐயா வந்திருக்கிறார்கள். கவிஞர் சோழிகளையன், கவிஞர் மாரிமுத்து ஐயா, புலவர் தியாகராஜன் ஐயா, ஐயா பேராசிரியர் என்னுடைய இணைய நண்பர் யூனுஸ் ஐயா, ஐயா பேர் தெரியல, மன்னிச்சனர் ரெண்டு ஐயா பேர் தெரியல, சதயபுரம் ராஜேந்திரன் ஐயா, ஐயா அன்பு கணபதி ஐயா, அம்மா செசிலி அம்மா அவர்கள், ஐயா குருசாமி ஐயா, ஐயா குணசீலன் அண்ணன் ஐயா, எனக்கு எத்தனை பேர் தெரியுங்கிறதுக்காக பார்க்கலாரு, ஐயா மோகனரங்க ஐயா, இளங்கோ ஐயா அவர்கள், சண்முக ஐயா அவர்கள், ஜானகிராமன், பாபு ஐயா, மற்ற ஒரு 4 பேர் தெரியல, மன்னிக்கணும். அத்தனை பேரையும் வருக வருகை அன்போடு வணங்குகிறேன். சங்க இலக்கியம் நம்ம பண்டைய தமிழர்களுடைய பெரிய ஒரு பெட்டகம். நமக்கெல்லாம் ஒரு பெருமையை நமக்கு தந்திருப்பது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் இல்லை என்றால் நம்ம இப்ப கீழடியே நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஒரே அடியாக நம்மை ஒழித்து கட்டியிருப்பார்கள். நம்முடைய வீரத்தை அதெல்லாம் ஒரு காலத்துல கற்பனை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் இல்லை, நமக்கு ஆகாதவங்க இந்த காலத்திலேயே இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் இல்லை, சும்மா மிகைப்பட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பல தரவுகள் எல்லாம் உண்மை என்பதை நமக்கு கீழடியும், நமக்கு பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அகழ்வாய்வுகளும் ஆதிச்செல்வத்திலிருந்து நமக்கு பல இடங்களும் நமக்கு அதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. சங்க இலக்கியம் தமிழர்களுடைய ஒரு வீர பரம்பரை தமிழர்கள் என்பதை நமக்கு பறைசாற்றிய இலக்கியம். ஒரு பெரிய அந்த அந்த இலக்கிய பரப்பு, அது 8 தொகை 10 பாட்டு எல்லாமே நமக்கு தெரியும். 10 நூல்களில் உள்ள நூல்கள் 10 பாட்டு என்றும், 8 நூல்களுடைய தொகுப்பு 8 தொகை என்றும் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு ஏன் இதை 8 நூல்களை உள்ள அந்த தொகுப்பை 8 தொகை என்று வைத்திருக்கிறார்கள்? 8 பாட்டு என்று ஏன் வைத்திருக்க கூடாது? 10 பாட்டு என்று ஏன் வைத்திருக்கிறாங்க? 10 நூல்கள், அதை 10 தொகை என்று ஏன் வைத்திருக்க கூடாது? இப்படி நமக்கு தோணலாம். ஒன்று, இந்த 10 பாட்டில் வரக்கூடிய நூல்கள் எல்லாம் தனிப்பாடல்கள், தனித்தனி பாட்டு. ஒரு பாட்டு நீண்ட நெடிய பாட்டு, ஒரு பாட்டே ஒரு நூலாக அமைந்திருக்கின்றது, அதனாலதான் அது பாட்டு. இன்னும் ஒன்று, 10 பாட்டுல உள்ள அந்த நூல்களிலேயே பாத்தீங்கன்னா பாட்டுங்கிற மாதிரியே சில நூல்கள் அமைந்திருக்கும். குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, பட்டினப்பாலைக்கு இன்னொரு பேரு வஞ்சி நெடும் பாட்டு, இப்படி பாட்டு என்றெல்லாம். அப்ப இந்த பெரும்பான்மை கருதி அதை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வைத்துக்கலாம். அது மாதிரி 8 தொகையில நான் சொன்னேன், ஏன் தொகை என்று வைத்திருக்கிறார்கள்? ஒன்று, தொகுக்கப்பட்ட நூல்கள். ஒண்ணு, பல்வேறு இடங்களிலே வாழ்ந்த, பல காலகட்டங்களிலே வாழ்ந்த, எல்லாம் ஒரே காலத்துல இல்லை. சில பாத்தீங்கன்னா சங்க பாடல்கள்ல திருக்குறள் செல்வாக்கெல்லாம் இருக்குது, திருக்குறளுடைய தாக்கம் இருக்குது. அப்ப பிற்காலத்துல அந்த தொகுக்கப்பட்ட காலத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் கூட அதை இணைந்திருக்கலாம். அது தொகுக்கப்பட்ட பாடல்கள், பல்வேறு இடங்களிலே பல்வேறு வாழ்ந்த புலவர்கள், பல்வேறு சமூக பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பாடிய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொன்று, பெரும்பான்மை சொன்னோம் இல்லைங்களா, நம்ம பாட்டு சொன்னது போல குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, வஞ்சிரடும் பாட்டு என்று சொன்னது போல இங்க கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூருக்கு இன்னொரு பேரு நெடுந்தொகை. அப்ப தொகை தொகை என்று வருவது போலவும் இது அமைந்திருக்கிறதுனால அதுக்கு 8 தொகை என்று பெயர் வைத்து விட்டதாக சொல்கிறார். இதுல நமக்கு 8 தொகையில 5 நூல்கள். நம்ம ஐயா சண்முகநாதன் ஐயா அவர்கள் புறப்பாட்டு பாடும்போது அவர்கள் சொன்னார்கள், புறம்தான் பேசக்கூடாது, புறப்பாட்டை பேசலாம். அவர் புறம் நிறைய சொன்னார், புறப்பாடல்களை சொல்லும்போது சொன்னாரு. அதுல 8 நூல்களிலே 5 நூல்கள் அகநூல்கள், 2 நூல்கள் புறநூல்கள், ஒரு நூல் அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5ம் அகப்பாடல்கள். புறப்பாடல்ங்கிறது பேர்லயே இருக்கு, புறநானூறு. அந்த பேர் தொகுத்தம் வச்சிருக்கான் பாருங்க. 8 கால் பூச்சின்னு சொல்றது போல அதுக்கு சிலந்தின் இருந்தா கூட நமக்கு கண்ட தமிழர்கள் என்ன பார்த்தாலும் அது பேர் வச்ச 8 கால் பூச்சி. அது 7 காலா என்னெல்லாம் பூச்சின்னு தெரியுது, 8 கால் தெரியுது. அது மாதிரி புறநானூறு, புறம் பற்றிய 400 பாடல்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. புறநானூறும் 10 அது புறநூல்கள். 10 இது 400, 10 100 பாடல்களை உடைய நூல். அதுல 10 10
10 புலவர்கள் 10 சேர மன்னர்களை பற்றி பாடிய 10 பாடல்கள் 10 அதனால 100 பாடல்கள். ஆனா நமக்கு முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கவில்லை. 80 பாடல்கள் மட்டுமே 8-10 மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. பரிபாடல் அகமும் புறமும் கலந்தது. அது வையை பற்றியெல்லாம் நிறைய பெருமையாக, கடவுளை பற்றியெல்லாம், திருமாலை பற்றியும் முருகனை பற்றியும்லாம் அதுல நிறைய பரிபாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். இதுல 8 தொகையில 5 நூல்கள் சொன்னீங்களா, அகநூல்கள். அதுல அகப்பாடல்கள். அகப்பாடல்கள் ஏன் இதுக்கு பேரு? புறம் என்றால் அமைச்சர் சொன்னாங்க, மன்னனுடைய வீரத்தை, வெற்றியை இதெல்லாம் சொல்வது புறம். அது மட்டும் இல்லாம பொதுவான வாழ்வியல் அறங்களை, அறிவுரைகளை இதெல்லாம் சொல்லக்கூடியது புறப்பாடல். ஆனா அகப்பாடல்ல மக்களுடைய, மன்னருடைய, பொதுமக்களுடைய இலக்கியம் அது. அவங்களுடைய காதலை சொல்வது. காதலை சங்க இலக்கியம் சொல்லுமா, காதலை சொல்லும்போது இந்த சங்க இலக்கியத்திலே அகத்தை விவரிக்கும் போது களவு கற்பு அப்படின்னு பேசாங்க. களவு என்பது கூட, களவு என்பது தெரியாமல், உற்றாருக்கு பெற்றோருக்கு தெரியாமல் தலைவனும் தலைமையும் கொள்கின்ற காதல். அதை களவுன்னு வச்சான். அதை கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, களவுங்கிறது தெரியாமல் செய்யறது தானே களவுங்கிறது. அது கூட களவு என்பதை கூட களவு ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம் என்றுதான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னாக்க, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் நம்முடைய சங்க இலக்கியம் காட்டுகின்ற ஒரு செய்தி. அதுல சிலதெல்லாம் இருக்கும், இந்த பரத்தையர் பிரிவெல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் அதைதான் திருவள்ளுவர் பின்னாளில் வந்த திருவள்ளுவர் சங்க இலக்கியத்தில் உள்ளதெல்லாம் நல்லதை ஏற்றுக்கொள்வது, அல்லதை விட்டு விடுவது. அதான் அந்த திருவள்ளுவர் பெருந்தகை அவர் என்ன செய்யறாரு, பரத்தையர் பிரிவை கண்டிக்கிறார், கல்லுண்ணாமையை கண்டிக்கிறார், புலால் உண்ணாமையை கண்டிக்கிறார். இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிலிருந்து வேறுபட்ட நம்ம அந்த பார்க்கின்றோம். இப்படி களவு கற்பு என்று 2ஆக பிரித்தார்கள். அதுல என்னன்னு கேட்டு, காதலை சொன்னால் கூட, காதலையே பாடி இருந்தாலும் அது அக இலக்கியம் எப்ப எழுதுனா, அதுல வரக்கூடிய தலைமக்கள் பேரோ மற்றவர்கள் பேரோ அங்க வெளிப்படையாக சொல்லப்படக்கூடாது. வெளிப்படையாக கூட இல்ல, குறிப்பாக கூட சொல்லக்கூடாது. தொல்காப்பியம் நமக்கு அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுது, மக்கள் நுதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். அவன் ஒரு தலைவன், அவனை சேரனோ அல்ல அவனு வேற ஏதோ நம்ம ஒரு அடையாளத்தை, நீங்க இந்த நெடுநில வாடையை சொல்லுவாங்க, அது இந்த வேப்பம்பூ வர்றதுனாலயே பாண்டிய மன்னன் வேம்பு தலையாத்த நுண்கால் இயக்கம் அப்படின்னு வரக்கூடிய தொடரை வைத்து அது அகப்பாடல் தான், இது பாண்டிய மன்னனை இது அடையாளமாக குறிப்பிடுது என்று சொல்வார்கள். அதனால தலைமக்கள் பேர், தலைவன் தான் வருவான், தலைவிக்கு தான் வரும், அதுல அவங்க பேர் வராது. தலைவி, தோழி, பாங்கன், நற்றாய், செவிலி, இப்படி கதை மாந்தர்கள் தான் பேசுவார்கள், பல்வேறு கதை மாந்தர்கள் பேசுவார்கள். இப்படி ஒரு நல்ல இந்த அக இலக்கியத்துக்கு அதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. இதுல நம்ம இந்த ஒவ்வொரு பாடல்களில் இருந்தும் 5 அகப்பாடல்களிலிருந்து சில பாடல்களை நாம் பார்ப்போம். நற்றிணையில கபிலருடைய பாட்டு, குறிஞ்சி என்றாலே கபிலர் ஒரு விதத்துல பெரிய ஒரு, அதாவது பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பர்ட் எல்லாம் சொல்றோம் பாருங்க, அது மாதிரி குறிஞ்சிக்கு கபிலர் அப்படிங்கிற ஒரு வழக்கு உண்டு. குறிஞ்சி பாடல்லாம் பாத்தீங்கன்னா கலித்தொகையிலும், இந்த அகப்பாடல்கள்லயே கலித்தொகையும் ஐங்குறுநூறும் சற்று வேறுபட்டு இருக்கும். 5 புலவர்கள் பாடிய பாடல்கள் அப்படியே 5 பிரிவா பிரிச்சுவாங்க, மற்றெல்லாம் வேறுபடுவாங்க. குறிஞ்சியை பாடுவதற்கு கலித்தொகையில அங்க பாத்தீங்கன்னா குறிஞ்சி களிம்பா, ஐங்குறுநூறுப்ப குறிஞ்சி திணை என்று சொல்வார்கள். 2ஐயும் பாடியவர் கபிலர் தான். அது இல்லாம ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். அது போல 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டை கபிலர் தான் பாடியிருக்கிறார். அந்த புலவர் பாரியினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர், கபில பாரி சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் தலைவன் பிரிந்து செல்ல இருக்கிறான், தலைவியை பிரிந்து செல்வான். பிரிந்துனா நிரந்தரமாக இல்லை, சில சூழல்களாக காரணமா பிரிவாங்க. பிரிவுக்கு ஓதல், பகை, தூது இவை பிரிவேம்பாங்க. தொல்காப்பியம் சொல்லும் படிப்பதன் காரணமாக பிரிவது. நீங்க பாருங்க, 2000 ஆண்டுகள் மாறினாலும் கூட இன்னைக்கு இந்த பிரிவு இருந்து கொண்டே இருக்குது பாருங்க. படிக்கிறதுக்காக, வெளிநாடு மேல் படிப்புக்காக கல்யாணம் ஆனவன் மனைவியை விட்டுட்டு போறான், அப்புறம் பொருள் ஈட்டுவதற்காக போறான். இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் போய் நீங்க பொருள் ஈட்ட போறாங்க. தூது செல்வதற்காக அரசு தூதராக இருக்கிறாங்க, அரசாங்க வேலைகள்னு வச்சுக்கல, பணி நிமித்தமாக இங்க இருந்து இந்த நாட்டுக்கு போயிட்டு வா, அங்க நாட்டுக்கு போயிட்டு வான்னு ஒரு பெரிய கம்பெனில இருந்தாலும் அனுப்புறாங்க.
அது மாதிரி ஓதல் படிப்பு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாங்கிற ஓதுதல் படிப்பு. ஓதல், கல்வி, பகை, தூது. பகைனா மன்னர் காலம், மன்னனுக்காக போர்க்களத்துக்கு போயிருப்பான். பல காலம் அந்த போர் முடிகிறதுக்கு பல காலங்கள் ஆகும், பல ஆண்டுகள் கூட ஆகும், பல மாதங்கள் ஆகும். அதை திரும்பி வரப்ப அவன் தலைவியை பிரிந்து போயிருக்கிறான். இப்படியெல்லாம் பிரிவு. இந்த பிரிவினாலே தலைவி துயர் வருகின்றான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலத்தெல்லாம் தொலைத்தொடர்பு இல்லாத காலம். இன்னைக்கு உலகின் எந்த மூலையில இருந்தாலும் உடனே அது உடனே நம்ம முகம் பார்த்து பேசக்கூடிய வசதி விட்டது அலைபேசியில. அதெல்லாம் இல்லாத காலம். அந்த பிரிவினாலே என்னைக்கு வருவான். ஒரு காலத்துல நமக்கு தெரியும், வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போனாங்கன்னா கடிதம் போய் செஞ்சுட்டாங்களான்னு நமக்கு தெரியறதே 1 வாரம் 10 நாள் ஆகும் கடிதம் வர்றதுக்கு. அப்புறம் நம்ம பதில் போடுறது அந்த ஒரு 10 நாள் ஆகும். இது மாதிரி எல்லாம் ஒரு காலம் ஆயிடுது. உடனே எங்க இருக்கிறேன், எந்த இதுல இருக்கேன்னு உடனே பேசக்கூடிய வாய்ப்பு விட்டது. தலைவன் பிரிந்து செல்ல இருக்கின்றான் என்பதை தோழி தலைவிக்கு உணர்த்துறான். தலைவன் பிரிக்கிறதா இருக்கிறான், பிரிஞ்சு போறான். எடுத்தோன்னே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவரு இராணுவத்தில் இருப்பார். ஆண்டுக்கு ஒரு முறை வருவார். வரும்பொழுது அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, போற நேரத்துல யார்கிட்டையும் சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டான், சிடுன்னு இருப்பான் அப்படிம்பாங்க. அவருக்கு செயற்கையா அவர் படிக்கிறாரு. போறப்ப எல்லாம் பிரிஞ்சு போறப்ப எல்லாம் வருத்தப்படுவாங்களேங்கிறதுக்காக அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார் அப்படிம்பாங்க. அது மாதிரி தலைகிட்ட உடனே நான் போறேன்னு சொன்னா ரொம்ப அழுவா, ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னுட்டு அவன் என்ன செய்யறான், தோழிகிட்டதான் முதல்ல சொல்றான். தோழிக்கு தெரியுது. தோழி சொல்றான் தலைவன் பிரிஞ்சு போறான் அப்படிங்கிற உணர்த்துறான். அப்ப அந்த தலைவி சொல்றான். சொல்வது பாறை இருக்கக்கூடிய பாட்டு தான் இந்த பாடல், நற்றினையினுடைய முதல் பாடல். அறிய சொல்றான், நின்ற சொல்ல நீடு தோன்றி இடியர் அப்படின்னு பாடல் புகழ்பெற்ற பாடல். அவ சொல்றா என்னுடைய தலைவனா அப்படி சொல்லியிருப்பான் இருக்காது. ஒரு சில திரைப்பட பாடல் இருக்கும், சிவாஜி கணேசன் பாட்டு நினைக்கிறேன். அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லைமா. என்ன அதாவது ராஜன் ஐயானா அழகா பாடி இருப்பாரு. எனக்கு இந்த பாடல் நினைவு அது இல்ல. அவன் சொல்லுவான், அவளா சொல்லியிருப்பா இருக்காதியா, நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இவன் சொல்றான். இந்த படத்துல இந்த பாடல்ல தலைவி சொல்றான், நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர். நின்ற சொல்லர்னா அப்ப நின்றுகிட்டு சொல்றது இல்ல, சொன்ன சொல் மாறாதவர். சொல்லுவான் சில பேர், அவர் சொன்னார்னா அப்படியே வார்த்தை நிக்கியா அப்படிம்பாங்க. சில இடத்துல சொன்ன சொல் மாறாதவர், அதுதான் நின்ற சொல்லாருங்க. பாருங்க, சங்க இலக்கியம் எதையெல்லாம் போற்றுகிறார்கள் பாருங்க, உயர்ந்த பண்புகளை போற்றுகிறார்கள். இப்ப நம்ம காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான வழியில பொருள் ஈட்டி ஒருத்தர் நிறைய செல்வம், நிறைய எங்க பார்த்தாலும் வீடு வாங்கி வச்சிருந்தானா பாரியா தனி வீடு இருக்குன்னு பாராட்டுவாங்க. அதை இழிவா யாரும் நினைக்கிறது இல்லை. நல்ல முறையில பொருள் ஈட்டினா அதை பாராட்டலாம். ஆனா சங்க இலக்கிய நல்ல பண்புகளை மட்டுமே தூக்கி பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர். நினைத்தாலே இனிக்கும்னு சொல்றமே, அவர் நினைக்கின்றோறும் அவர் எனக்கு இனிமையை தரக்கூடியவர். அவர் சொல்றார், என்றும் என் தோல் பிரிபெரியலரே. என்னுடைய தோள்களை அவர் என்றும் மறக்க மாட்டாரு, என்றும் எனக்கு இன்பத்தை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு ஓமை சொல்றான். நல்ல சங்க இலக்கியத்துல மிக சிறப்பான ஓமைகள்லாம் அவங்க கையாண்டிருப்பாங்க. தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல. தாமரையில தேனி தேன் எடுக்குது. அதை எடுத்துக்கிட்டு போய் மீமிசை சொல்லுங்க. மிசைனாவே உயர்வு. மீசைங்கிறதுக்கு கூட உயர்ந்த இடத்துல இருந்தா மீசைன்னு சொல்றாங்க. என்ன மீமிசை மேல வச்சு எழுதுறதுக்கு மேசை அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி மீமிசைனா மிக உயர்ந்த அர்த்தம். இது குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சிக்கு கபிலர்னு சொன்னோம். அங்க தாமரை அங்க உள்ள குளத்துல தேன் எடுத்துக்கிட்டு போய் உயர்ந்த சந்தன மரங்களிலே தேன் கூடு கட்டுதான். இப்ப உயர்வான பொருள்களை மலை பிரதேசம், அங்க உயர்ந்த சந்தன மரம்னாவே ரொம்ப உயர்வானது, அது உயரமானது. அங்க போய் தேனடை கட்டுதான். தாமரை தந்தாது ஊதி மீவிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல குறையமன்ற குறையோர் கெண்மை. அந்த என்னுடைய தலைவனுடைய நட்பு இருக்கிறதே, என்னுடைய அன்பு, காதலை நட்புங்கிற பேர்ல சொல்றாங்க. அங்க என்னுடைய தலைவனுடைய அன்பு இருக்கிறதே, காதல் இருக்கிறதே, அது மிக உயர்வானது. எது போல அந்த தாமரையிலே தேன் எடுத்துக்கொண்டு அந்த உயர்ந்த சந்தன மரங்களிலே அடை கட்டுகின்றதே தேனி, அந்த தேனை போல இனிமையானவர், உயர்வானவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற பாருங்க, நீரின்றியமையா உலகம் போல.
தம்மின்றியமையா நம் நயந்தருளி. இந்த அருமையான இதை பாக்குறப்ப நமக்கு திருக்குறள் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். நீரின்றியமையா உலகம் திருக்குறளுடைய கருத்து. அப்ப அதெல்லாம் சில இதெல்லாம் திருக்குறள் செல்வாக்கெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு நீரினுடைய அவசியத்தை இன்னைக்கு வலியுறுத்துறாங்க. தண்ணீரை நம்ம காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு காலத்துல சொன்னாங்க, தாயை படித்தாலும் தண்ணிய படிக்காதேன்னு சொன்னது. நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். கொண்டு போய் மணமக்களுடைய மாலைகளை கொண்டு போய் ஆத்துல கொட்டுறோம், நல்லதையும் கொட்டுறோம், கருமாதி கலையத்தை கொண்டு தண்ணீர் தான் போடுறோம். புனிதமான நதின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு பக்கம் நம்ம மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். தாயை படிச்சாலும் தண்ணியை படிக்காத, தாயை பழின்னு இல்ல, தாயை படித்தாலும் உண்மை வரும் பொழுது தாயை படிக்க கூடாது. அப்படியே படித்தாலும் கூட தண்ணியை படிக்க கூடாதுன்னா தண்ணியை மாசுபடுத்த கூடாதுன்னு தான் நம்ம முன்னோர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இங்க இன்னொன்னு பாருங்க, அவன் நீரின் இந்த உலகம்னாக்க தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் இப்ப நம்ம சொல்றோம் எல்லா எத்தனையோ கடவுள், நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுள், ஊருக்கு கூட சில குலதெய்வம்லாம் இருக்குது. ஒவ்வொரு கடவுளைக்கு வழிபடாமல் ஒரு சமயத்தார் இன்னொரு சமயத்தை அவங்க வழிபட்டு இருக்காங்க. ஆனா ஐம்பெரும் பூதம் சொல்றமே, அதுதான். அது இல்லாமல் எந்த கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விட முடியும். ஒரு கடவுள் இல்லாம இப்ப இன்னொரு கடவுளை வழிபடுறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, இந்த ரெண்டு கடவுளையும் வழிபடாம இன்னொரு கடவுளை வழிபட்டு வாழ்றாங்க. ஆனால் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஐம்பெரும் பூதம் என்று சொல்றமே, நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம், இது இல்லாம வாழ முடியாது. அதான் ஐம்பெரும் பூதத்து இயற்கை போலன்னு நம்ம சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஐம்பெரும், அதுதான் கடவுள், அதுதான் ஆற்றல், ஆக்கும் சக்தி. அது இல்லாமல் இருக்க முடியாது. பெருங்காற்று வரும்பொழுது பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அழகின் கேள்வி சொல்வாரு, காற்றினுடைய ஆற்றலை சொல்வாரு. நீ தின்குன்றை தூள் தூளாக செய்யணும் செய்வாய். எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு பெரிய பாறை. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இமாச்சல பிரதேசத்துல, அந்த ஜார்க்கண்ட்ல, இதெல்லாம் உத்தரகாண்ட்ல எவ்வளவு பெரிய பேரழிவெல்லாம் ஏற்பட்டு, அது மாதிரி அந்த பெரிய பாறையை உருட்டிட்டு வந்துருது இல்லையே. இந்த காத்த சொல்றான், நீ தின் குன்றை தூள் தூளாக செய்வாய். மென்மையான அனிச்ச பொருள் பாருங்க, நுண்துளி அனிச்ச பூவும் நோகாது நுழைந்து செல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிதாசன் சொல்ற. அது மாதிரி அப்படிப்பட்ட நம்ம காற்று இல்லாம நம்ம கையோ இருந்துக்கிறோம், காற்று இல்லாம நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. அது மாதிரி எல்லாமே இந்த ஐம்பெரும் பூதத்தை சொல்றான். அப்ப நீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறான் பாருங்க இந்த கவிஞன். நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயந்தருளி. நீரின்றி அமையாத இந்த உலகங்கள் மாதிரி அவர் இல்லாமல் நான் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால தலைவன் பிரிஞ்சான்னாக்க என்னுடைய உடலிலே அந்த துன்பத்தின் காரணமாக என்னுடைய உடலிலே சில மாறுதல், அதான் பசலைன்னு சொல்லுவான். உடல் மெலிஞ்சு ஆள் ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடல் மெலிவு ஏற்படும். நறுமுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை விரும்பவோ. அவர் பிரிய மாட்டாருன்னு சொல்ல, அவர் சிறுமையான காரியத்தை செய்வாரா? தலைவன் அன்புடைய உள்ளத்தை பிரியக்கூடாது என்பது விதி. அப்படி பிரிஞ்சானால் சிறுமை செய்யறான்னு அர்த்தம். சிறுமை விரும்பவோ செய்வு அறியலரே, அவர் நிச்சயம் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்றான். இதே போல இந்த குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கும், அதாவது நிலத்தினும் பெரிதே. தலைவிட்ட தோழி சொல்றான், உன்னுடைய தலைவன் பெரியறதா இருக்கிறான் அப்படிங்கிறப்ப நம்ம திருவள்ளுவர் காட்டுகின்ற தலைவி பாத்தீங்கன்னா, அவன் போய் தலைவிட்ட போய் அனுமதி கேட்பான். நான் போயிட்டு வர்றேன், கொஞ்சம் அனுமதி கொடு, கண்ணை கசக்காத. அவன் சொல்லுவான், செல்லாமை உண்டே எனக்கு உரை, நீ போகலன்னா என்கிட்ட பேசியா, இல்லைன்னா என்கிட்ட பேசாது. போகவே வேண்டாம், போக கூடாது, அனுமதிக்கு அது பேச்சுவார்த்தைக்கே வழி இல்லை. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. மற்றுங்கிறதுல அவ்வளவு அடங்கிடுது. இல்ல நீ இப்போ நான் சொன்னா எடுத்த முடிவுதான், போனா அப்ப நான் போய் தான் திரும்பி நினைச்சியெல்லாம். நின் வல்வரவு, நமக்கு எல்லாம் நல்வரவு தெரியும், அதுக்கு எதிர்மறை சொல் நம்ம திருக்குறள்ல இருக்குது. நல்வரவுக்கு எதிர்மறை வல்வரவு. நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. நீ போயிட்டு திரும்பி வரும்போது இங்க யார் யாரெல்லாம் உயிரோடு இருப்பார்களோ அவர்கள்ட்ட வேணா சொல்லிட்டு போ அப்படின்னா, நீ போனா இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதை அவர் குறிப்பாக நம்ம திருக்குறள் தலைவி அவர் காட்டுவோம். இங்க அது போல இங்க இவ போறேங்கிறப்ப இவ பூண்ட வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தலைவி. அந்த சொல்ற அந்த குறுந்தொகை தலைவி சொன்ன பாருங்க, அவர் சொல்ல, அவர் போக மாட்டாரியா, என்னுடைய தலைவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல்
எவ்வளவு தெரியுமா, எப்படிப்பட்டது தெரியுமா? 3 தான் சொல்றா பாருங்க, அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. நிலத்தினும் பெரிதே, நிலத்து நீள அகலம் நிலத்தை விட பெருசு, அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இல்ல, எவ்வளவு நிலம் இருக்கும். அப்புறம் வானினும் உயர்ந்தன்று, வான அளவுக்கு இல்ல, வானை விட, வானத்தோட எல்லை இல்ல, வானத்தோட எல்லையை நம்ம யாரும் காணவில்லை. வானினும் உயர்ந்தன்று. அப்புறம் சொல்றான் நீரினும் ஆறளவின்றே, கடல் நீருடைய ஆழம் இருக்கு பாருங்க, அதனுடைய ஆழத்தை விட ஆழமானது. நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேடி இழைக்கும் நாடனோடு நட்பே. இந்த காதல், காதல் தான் நட்பு. என்னுடைய தலைவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் எத்தகையது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது, அதனால என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் என்று சொல்வான். அது மாதிரி இங்க அந்த ஒரு பாடல் நற்றினையிலேயே, இதுக்கு ஆசிரியர் பேர் இல்ல, பல பாடல்கள் ஆசிரியர் பேர் தெரியாம, அதாவது ஏட்டுல சிதைந்து அது சில இதெல்லாம் போயிடுச்சு, முழுமையாக கிடைக்காத பாடலாம் இன்னைக்கு ஐயா சம்பளம் ஐயா சொன்னார்லயே அது மாதிரி எல்லாம் போயிடுச்சு. இது குறிஞ்சித்திணை அமையக்கூடிய பாடல். தலைவன்கிட்ட தோழி சொல்றான், களவு காதல்ல ஈடுபட்டிருந்த தலைமகன் தலைமகளை விட்டு போகலாம்னு நினைக்கிறான். அது சொல்றான், அதுக்கு அப்ப தோழி சொல்றான், உன்னை தவிர வேறொன்றும் அறியாத தலைவியை விரும்பி நீ இன்புறவில்லை என்றாலும் சொல்றாங்கல்ல, நடுப்புற ஒரு மீடியேட்டரா இருக்கிற தோழி. சங்க இலக்கியத்துல தோழிங்கிற ஒரு கதாபாத்திரம் மிக முக்கியமானது. என்ன, தோழியினுடைய படைப்பு தலைவிக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. தலைவியினுடைய நலன் தான். அவ சொல்றா, அந்த நல்லதே கெட்டதோ எல்லாத்துக்கும் அவ தோழி. தோழியை பற்றிய பாடல் இருக்க இல்லையா அப்படின்னா, தோழியை பற்றிய பாடல் வருமானால் அங்கே அவ தலைவி ஆயிடுவான். அது மாதிரி இவதான் தலைவினா ஏதோ அரசியல் மாற்றம் நினைச்சுக்க வேண்டியதில்லை. யார் அதுல பாட்டுடை தலைவரோ தலைவியோ, அங்க தலைவின்னா தலைவின்னு சொல்லுவாங்க, பாட்டுடை தலைவனாக இருந்தா தலைவன் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அவர் சொல்றான், நீ அவருடைய தலைவியை விரும்பி இன்புறவில்லை என்றாலும் என்னகிட்ட உள்ள அன்பு இருக்கு இல்லையா, என்பால் கொண்ட அன்பின் காரணமா சொல்றேன், நீ தலைவியை அணைந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு தலைவியின் சார்பாக தோழி பேசுகிறார். இந்த பாடல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கற்பனை இருக்கும். புதல்வன் என்ற பூங்கன் மடந்தை முளைவாய் உருக்கும் கைபோர் காந்தல் குலைவாய் தோயும் கொழுமடல் வாழை அம்மடல் பட்ட அருவித்தீம் நீர் செம்முக மந்தி ஆறும் நாட. குறிஞ்சி அந்த ஒரு மலை காட்சியை இங்க சொல்றான். அங்க ஒரு வாழை மரம் இருக்கு. வாழை மரத்துல அது நல்ல வாழைப்பூ இருக்குது, அந்த கொழுமடல் அந்த இலை இருக்கிறது, பக்கத்திலேயே காந்தல் வளர் பூத்து இருக்குது, அந்த கொடி அந்த வாழையோடு பிண்டி பிணைந்து இருக்கிறது. இந்த ஒரு காட்சியை சொல்றேன். எப்படி இருக்குதான், ஒரு புதல்வனை குழந்தையை ஈன்ற பூங்கன் மடந்தை. நான் சொன்னேன் நேரத்துக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். புதல்வனை ஈன்ற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பது போல ஒரு காட்சியை இங்க சொல்றான். வாழை, அந்த அந்த வாழைப்பூ, இப்ப தாய் மார்பு, அந்த வாழையில அதுல படர்ந்திருக்குது. காந்தல் மலர் அதுல படிந்திருக்கிறது. காந்தலை கைக்கு இதையா சொல்லுவாங்க, செங்காந்தலை கைக்கு இதை சொல்லுவாங்க. அந்த அதை படிஞ்சிருக்கிறது. அந்த குழந்தையை பற்றி கொண்டு தாய் பால் கொடுப்பது. அந்த பால்ங்கிறது என்னன்னாக்க அந்த மலையில் இருந்து கொட்டுகின்ற அந்த தண்ணி அந்த வாழை மடல் வழியாக கிளவரதான், அதை ஒரு குரங்கை குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு காட்சியை சொல்றான். இப்படியாப்பட்ட அது என்னன்னா, அந்த குரங்குக்கு கூட இயற்கையா பார்த்தா அதுக்கு உதவி செய்யுது. அதுக்கு அது போல நீ என்னுடைய தலைவை விட்டுட்டு போலாமான்னு சொல்றாதான் உள்ளுரை பொருளா இருக்கு. இங்க ஒரு திருக்குறள் கருத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். அப்படியே திருக்குறள் நமக்கு நினைப்பு வரும். பேக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கிற திருக்குறள் வரும். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின், அன்போடு எதை கொடுத்தாலும், நம்ம ஒருத்தர் அன்போடு கொடுக்கிறார், நம்ம குசேல ரவல்லாம் சொல்றோம் பாருங்க, அது மாதிரி அன்போடு கொடுக்கிற இதுதான். அது அமுதமா இருக்கணும்னு இல்ல, அது விஷமா இருந்தா கூட அதை ஏற்றுக்கொண்டுவார்கள் அப்படின்னு நினைக்கிறது தான். அதுதான் உயர்ந்த நாகரிகம் படைத்த மக்களுடைய பண்பாடு. அதுதான் அம்சில் ஓதி அழகிய சிலவாக பின்னப்பட்ட கூந்தலை உடையவள். ஓதினா கூந்தல். அம்சில் ஓதி எம் தோழி தான் பேசுறான்.
அவ தலைவியை வந்து என்னுடைய தோழின்னு சொல்றா. எம் தோழி தோல் துயில் நெஞ்சில் இன்புறாயாயினும், நீ அவளுடைய நெஞ்சிலே நீ சாய்ந்து நீ இன்புறவில்லை என்றாலும் கூட அது நீ எண்கள் ஓடி அழிமதி, என் மீது நீ உண்மையான அன்பு கொண்டிருந்தா. நடுப்புற உள்ளவர் சொல்றான், என்ன மதிக்கிறீங்களா இல்லைங்களா, நான் சொல்றதை கேளுங்க, நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன்னு சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி அவன் பேசுறான். என் மீது நீ உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்வதை கேளு, உன்னை விட்டா நீங்கள் நல்லது பிரிதி யாரும் இல்லலே, உன்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் இல்லை, அதனால நீங்க அவள் அன்பு சொல்ல வேண்டும். இன்னொரு பாடல் நற்றினையில உள்ள பாட்டு தான். அந்த பாடல்ல சொல்றான், ஒரு தோழி சொல்றான், இவளை எந்த காலத்தில் நீ பிரிஞ்சிடாத, உன்னையே நம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அவளோட தலை அந்த கருத்த கூந்தல் நரைத்தாலும் அவளுடைய நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த மாறுகள் தளர்ந்தாலும் கூட நீ அவளை விட்டு விடாதே. அதாவது வயதான காலத்துல கூட 60 பாவேந்தர் பாரதிதாசன் முதியோர் காதலை பாடினார் பாருங்க. அருகருகே இருவர் செயல் ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல அந்த அன்பை காட்டுவது போல சொல்லுவான். அந்த இளமையிலே சேர்ந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா முதுமையிலும் கூட நீ அவளிடம் அன்போடு இருக்க வேண்டும் என்பதை ஒரு நற்றிணை பாடல் சொல்லும். அது போல இங்க இந்த பாடலிலேயே சொல்லும். இன்னொரு பாட்டு மிளைக்கீழான் நல்வேட்டனார்கிற பாடிய மருதத்திணை பாடல். தோழி தலைவன்ட்ட தான் சொல்றக்கூடிய பாட்டு தான் அது. தலைவன் தலைவி இது மருதத்திணைனாவே இங்க ஒரு பிரிவு இருக்குது, அது மருதத்திணைக்கு மட்டும் உரியது, பரத்தையர் பிரிவு அப்படின்னு. அதாவது இன்னைக்கு நம்ம சொல்றோம் பொருட்பெண்டீர்னு சொல்றது மாதிரி, அது மாதிரி அந்த ஆண் மக்கள் அது அந்த காலத்துல ஒரு பெரிய வீரமாக பெருமையாக. நம்ம காலத்திலேயே பாத்தீங்கன்னா மனைவி இறந்துட்டாக்க என்ன செய்வார், வயதான தாத்தாவும் பட்டிப்பட்டையார் சொல்வாரு, மனைவி இறந்த பின் வயதான தாத்தாவும் மறுமணம் பண்ணுவதுண்டு மண்டை வறண்டு தன் கணவனை இழந்தவள் கட்டளகியானாலும் கடைசியில் சாக மட்டும் உரிமை உண்டு, பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்வார். அது மாதிரி இங்க மனைவி இருக்கா புது மாப்பிள்ள. நமக்கு நம்ம காலத்துல தெரியும், இப்பதான் சட்டம்லாம் வந்துருச்சு, 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆனா இந்த அம்மா சின்ன வயதிலேயே, அது என்ன சொல்லுவாங்க, இளம்பிள்ளை திருமணம் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த காலத்திலேயே சின்ன பிள்ளையில 4 வயசு பிள்ளை 4 வயசு பையன் 3 வயசு பொண்ணு என்ன தெரியும், திருமணம் பண்ணியாச்சு. ஏதோ காது குத்துறது மாதிரி பண்ணி விட்டாங்க, காது குத்தி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பத்தி நமக்கெல்லாம். அப்ப அந்த பையன் இறந்து போயிட்டான்னா அவ்வளவுதான், இந்த பிள்ளை இறந்துட்டு அவனுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, அவனுக்கு பெரிய காலத்துல திருமணம் பண்ணிக்குவான். ஆனா இந்த பையன் இறந்துட்டானா இந்த பிள்ளைக்கு திருமணமே இல்லை. தந்தை பெரியார் போன்றவர்கள் அவர்கள்லாம் செயல்பட்டு அவருடைய குடும்பத்திலேயே ஒரு சகோதரனுடைய மகளுக்கு அப்படி நேர்ந்தது தானே அவரு இந்த கைம்பெண் மனத்துக்காக பாடுபட்டார். இன்னைக்கு கைம்பெண் மனம்ங்கிறது இன்னைக்கு வந்து இயல்பா இன்னைக்கு அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தந்தை பெரியார் போன்றவர்கள் தான் இருக்காங்க. அப்ப இங்க சொல்றா, தலைவன் தலைவியை பிரிஞ்சு போறான், பிரிஞ்சுன்னா படத்தை கிட்ட இருக்கிறான், ரொம்ப நாளா இருக்கிறான். அங்கே இருந்த கொஞ்ச நாள் தானே, அப்புறம் வேற காந்தான்னு விரட்டி அடிக்கிறது மாதிரி ஓடி வர வேண்டியதுதான். அப்புறம் கையில இருக்கிற பொருள் தெரிஞ்சு போச்சுன்னா வீட்டு நினைப்போரும் பிள்ளைகள் நினைப்போட வருவான். அப்ப வரும்பொழுது தலைவி வரவேற்பாளா, தனியா வந்த இல்ல எங்கடா வந்த, இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க ஊழல் கொள்வான், கோவிச்சுக்குவான், நீ இப்பதான் அவனுக்கு வீட்டு தெரிஞ்சுதா அப்படின்னு. அப்ப ஊழல் கொள்றான். அப்ப என்ன செய்வான், அவனுடையது அந்த தலைவியினுடைய கோபத்தை தணிப்பதற்காக இலக்கியங்கள்ல சொல்றதுன்னா வாயில்னு சொல்லுவாங்க. அவங்க தோழி பாங்கன் இவங்க எல்லாம் வந்து தூதுவரை அனுப்புறது, போய் கொஞ்சம் சமாதானப்படுத்து, ரொம்ப கோபமா இருக்கா, கொஞ்சம் சூடை ஆத்திட்டு வா அப்படிங்கிறது மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அப்ப வந்து தோழியை நாடுறான். அந்த தோழி சொல்றான், தலைவி கேட்க வேண்டியதெல்லாம் இவ பேசுவான். ஐயா நீ பெரிய இதா இருக்கலாம், பெரிய செல்வந்தனா இருக்கலாம், பெரியவனுக்கு ஆண் பலம், நல்லவனுக்கு வந்து அதிகாரம் இதெல்லாம் இருக்கலாம், ஆனா அது மட்டும் செல்வம் இல்லையப்பா. செல்வம் என்பது என்னன்னா நம்மை நம்பி வந்தவர்கள் இருக்கிறாங்களே, உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காங்களே, நம்மை நம்பி வந்தவர்களை நம்ம காக்கிறது தான், அதுதான் செல்வம். செல்வம் என்பதற்கு ஒரு புது விளக்கம் அந்த பாட்டல் பாத்தீங்கன்னா, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும். நெடிய மொழிதல்னா ஒரு பேச்சுக்கு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அதிகாரம் உள்ளவரியா, அப்படியே அவர் சொன்னாதான் அப்படியே இந்த கூட்டம் அடங்கியாங்கிறானே. நெடிய மொழிதலும் ஒரு அரசு பதவியோ இல்ல அதிகாரங்களோ இல்ல செல்வாக்கோ உள்ளவர். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும். இன்னைக்கு காரு அன்னைக்கு தேரு நிறைய வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல நிறைய மாடு வச்சிருக்கிறவங்க பெரிய கிராமத்துல பெரிய செல்வந்தர்கள். அதனால திருவள்ளுவர் மாடெல்லாம் மற்ற வைக்கிறார், மாடுனாவே செல்வம் அல்லவா. அது மாதிரி இப்ப சொல்ற கடிய அதாவது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, அது தன் செய்வினை பயனே.
முன்னோர் சேர்த்து வச்சிருக்கான், பெரிய ஒருத்தர் பெரிய வசதியானவன். ஆனா அது பெரிய செல்வம் இல்லையா. சான்றோர் செல்வம் என்பது சான்றோர்கள் அற்பர்கள் ஏதோ செல்வம் தான், அத ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்க பெரிய செல்வத்தை பத்தி மதிப்பான் சாதாரண ஆளு. ஆனா சான்றோர் சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றதான் அவன் எதை செல்வம்னு சொல்றாங்கன்னா, சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின், புன்கண்ணா துன்பம் அர்த்தம், தம்மை சேர்ந்தவர்களுடைய, நம்மை சேர்ந்தவர்கள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், என்ன அவங்க துன்பம் அடைஞ்சாங்கன்னா நம்ம தீர்க்கணும்னு நினைக்கணும், அப்படிதான் சொல்ல வர்றான். புன்கண் சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே மென்கண் செல்வம், இனிய தன்மை, அதுதான் ஐயா, அதுதான் செல்வம். அதாவது நீ நெடிய மொழிதலும் கடிய ஊர்தல் எல்லாம் இல்ல, அது செல்வம் இல்ல, நம்மை சார்ந்தவருடைய துன்பத்தை போக்கணும் நீ அப்படி அப்படின்னு சொல்றான். நம்ம காலத்துல என்ன சொல்ற, செல்வம் என்பதற்கு என்ன சொல்றாங்க, நோயற்ற வாழ்வே, இந்த காலத்துல குறைவற்ற செல்வங்கிறாங்களே. எவ்வளவு பெரிய வசதியா இருப்பான், எதையுமே சாப்பிட முடியாத நிலையில இருந்தான்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, சாப்பிட முடியாம இருந்தேன், இன்னைக்கு எல்லா வசதியும் வந்துருச்சுங்க, என்னால எதையுமே சாப்பிட முடியல, இப்படி எல்லாம் இயங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த செல்வம் என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தை இந்த பாடல் நற்றினை பாடல் சொல்றாங்க. அம்மூவனார்ங்கிற ஒரு கவிஞர் பாடிய பாலைத்தனை பாடல், வினை முடித்து போன காரியம், வினைங்கிறது அவன் போன காரியம், அவன் மன்னனுக்கு படை நடத்தி போயிருக்கலாம், பொருளீட்ட போயிருக்கலாம், தூதுக்காக போயிருக்கலாம், படிப்பதற்காக போயிருக்கலாம். படிப்புன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், போர் பயிற்சி, இதெல்லாமே அன்றைய கல்வி. அதனால அவன் குறித்த காலத்துல வந்துடுறேன்னு சொல்றான். கார்காலம் வர்றதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். கார்காலம் மழைக்காலம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் உரிய நேரத்துல வரல, தலைவி வருத்தம் அடைகிறான். தோழி அவனுக்கு ஆறுதல் சொல்றான், இல்ல கவலைப்படாத வந்துருவாரு அப்படின்னு. காதலன் பிரிவால உடல் நலிஞ்சு அவ சொல்றான், நான் இறப்பதற்காக போற போக்குல பார்த்தா நான் இறந்துவேன் போல இருக்கு. என்ன ஒரு சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி ஆங்கன்னு ஒரு பாடல் இருக்கும். சிறிய கிளையில பலாவில வேர்பலா உண்டு, கிளையில பழுக்கக்கூடிய பலாக்கள் இருக்குது. சிறிய கொம்பிலே கோடு கிளை, பெரிய பலா, அது சுமக்க முடியாம இருக்குதான், எந்த நேரத்திலயும் அது அருந்து விழுந்துருமோ அப்படின்னு இருக்குதான். அது போல சொல்றான். அது போல அவ சொல்றான், காமமோ பெரிதே உயிர் தவ சிறிதே, என்னுடைய உயிர் சின்னதா இருக்குது, இதை எப்படி நான் என்னுடைய தலைவனுடைய பெருமையை நான் ஆற்றிக் கொள்வேன் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அது போல சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி அங்க இருந்து வரும். அது மாதிரி இங்க அவ சொல்றான், நான் இறந்துருவேனான்னு எனக்கு வருத்தம் இல்லை, அதை பத்தி கூட இல்ல, ஆனா அவன் நினைக்கிறான் முற்பிறப்பில அவளுக்கு நம்பிக்கை இருக்கு, அடுத்த பிறப்புன்னு ஒண்ணு இருந்து நான் பிறந்து அவரு ஒரு இடத்துல பிறந்தா என்னுடைய தலைவனுடைய நினைவு வருமோ வராதோ, அதுக்குத்தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு தலைவி சொல்வான், இந்த பிறப்பு போய் இன்னொரு பிறப்பு வந்தாலும் நீயே எனக்கு தலைவனாக வர வேண்டும், நானே உனக்கு தலைவியாக வர வேண்டும். எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. சில இடத்துல பார்ப்பாங்க, அப்பா போதியா உன்னோட படுற கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவ சொல்றா, இம்மை மாறி இம்மை பிறப்பு, இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே, உன்னுடைய நெஞ்சில நிறைந்திருக்கக்கூடியவன் நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவியை பார்க்கிறோம். அது போல இந்த தலைவி இதுல சொல்றான். அடுத்து குறுந்தொகையில பாடல், நேரம் கருதி அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு தலைவி தோழிகிட்ட சொல்றான், சிறைக்குடி ஆந்தையார்கிற பாடிய நெய்தல் தனை பாடல். ஒரு அன்றில் பறவை அகன்று ஒரு அப்படியே ரெண்டு இணையாக ஒன்று பிரியாதான், அப்படியே வந்துகிட்டே இருக்குதான், இணைந்து வந்துகிட்டே இருக்குதான். ஒரு குளக்கரை, குளத்துல ஒரு தாமரை பூ இருக்குது, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இதான் தாமரை போட்டு அப்படியே வந்த உடனே அந்த இடத்துல மோதி இப்படி போயிட்டு அப்படியே மறுபடியும் சேர்ந்து போகுதான். அது சொல்லுதான், பெரிய ஒரு யுகம் கடந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல இந்த கொஞ்சம் பெரியவ, அவ்வளவு அன்பு. என்ன என்ன கொஞ்ச நாள், அதாவது அன்போடு உள்ளவங்க நம்ம பேசணுமா எவ்வளவு நேரம் ஆனாலும் தெரியும், எவ்வளவு நாளும் போனதே தெரியாது. என்னங்க 3 மணி நேரம் பேசியிருக்கோம், இப்பதான் வந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு. பிடிக்காத ஆள்கிட்ட பேசிக்கிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போறதே பெரிய யுகமா தெரியும். அந்த அந்த அன்றில் பறவை வருதான், அப்படியே வந்துட்டு இருந்தான், தாமரை இருக்குது, அதை ஒதுங்கி அப்படி மறுபடியும் சேர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப சொல்லுதான், நம்ம எவ்வளவு காலம் பெஞ்சது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுதான்.
பூ இடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீர் உரை மகன்றில் புலர்ச்சி போல நீர் பறவை. அதுபோல பிரிவரிதாகிய தண்டா காமமோடு உடன் உயிர் போகுவதில் கடனறிந்து இருவேமாகிய உலகத்து ஒருவேமாகிய புண்மை நாம் உயிர்க்கே என்று தலைவி சொல்றான். தலைவனை பிரிஞ்சு எனக்கு பெரிய அந்த யுகம் யுகமா தோணுது அப்படின்னு அவர் சொல்றான். அள்ளூர் நன்முல்லையாருங்கிற பெண்பார் புலவர் அவர் பாடிய பாட்டு மருதத்தினை தலைவி தன்னுடைய நெஞ்சுகிட்ட சொல்றான். நெஞ்சிடம் சொல்வது போல இதுதான் மாதிரிலாம் அகப்பாடல்ல வரும். என்ன நெஞ்சேன்னு திரைப்பாட பாடல்லாம் இருக்குது. இயற்கை அகிலனை எல்லாம் சொல்றோம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேள்வி இருக்கிறோம். என்ன மலை அது மாதிரி கஸ்தூரி மான்களே அவரை கண்டாக்க சொல்லுங்களேங்கிறான். இதெல்லாம் சொல்லுமான்னு தெரியல. ஆனா தன்னுடைய உணவை எப்படியாவது இந்த ஒரு இயற்கை பொருள் மேல ஏற்றி சொல்வதுங்கிறது தான் அகப்பாடலுடைய சிறப்பு. நமக்கு பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் கவிதைக்கு பொய் அழகுங்கிறதுனால அது நமக்கு ரசிக்க தோன்றும். அவர் சொல்றான், நோம் என் நெஞ்சே, நோம்னா நோகுது, நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே. சில பேர் சொல்லுவான் இப்படி பண்ணிவிட்டிய வைத்த எரியுதுமா. அது மாதிரி அந்த உண்மையா வைத்த எறியறது இல்ல, அதை வைத்த எறிய மாதிரி வண்டிய வயிற்றுல அடிச்சுட்டாயாம்போம். என்ன எங்கேதான் அடிப்பான், வயிற்றுல அடிக்க கூடாதுங்கிறதுதான். வயிற்றுல அடிக்கிறது அந்த உணவு கொடுக்காம பண்றதே அது ஒரு வகையானதுதான். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புன்புலத்து அமன்ற சிறியிலே நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயந்தாங்கு சொல்றான். இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே. இந்த பாடல்ல 3 முறை நோம் என் நெஞ்சே, என்னுடைய நெஞ்சு நோகின்றது, நெஞ்சு நோகின்றது 3 முறை சொல்றான். எதுக்கா? அது ஒரு உவமை சொல்றான் பாருங்க. இந்த நெருஞ்சி முள்ளா வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அருமையான பூவா இருக்கும். சின்ன மஞ்சள் கலர்ல சின்ன பூ இருக்கும். சிறு நெருஞ்சி பெரு நெருஞ்சி எல்லாம் இருக்கு. அந்த அழகான பூ நெருஞ்சி இப்ப முள்ளாயிடுச்சு. அன்று இன்பத்தை தந்தவர், இனிய மொழியை பேசியவர், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இனி இல்லைன்னு அப்படியெல்லாம் ஏக வசனம் பாடியவர் இன்னைக்கு இப்படி மாறிட்டாரே, முள்ளாக குத்துறாரே. சொல்றான் புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி. இந்த சங்க இலக்கியத்துல நல்ல அந்த தொடர்களை ஒரு மகிமையான அந்த அடை கொடுப்போம். நெருஞ்சி சிறு இலை நெருஞ்சி. அவ்வளவு பெரிய யானைக்கு சின்ன கண்ணா இருக்குது, சிறுகண் யானை இதெல்லாம் சொல்லுவான். பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா பொறி பட்டப்பட்டையா இருக்கும், புளிய மரத்து மாதிரி. பொறியறை வேம்பின் அப்படியெல்லாம் சொல்லுவான். சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த அடை கொடுக்கறது ரொம்ப அருமையா சொல்லுவான். அது மாதிரி புன்புலத்து அமன்ற சிறு இலை நெருஞ்சி, சின்ன இலையுடைய நெருஞ்சி. மற்ற இலைகளோட இந்த தாவரத்தில் சின்ன இலையா இருக்கு. கற்கின் புதுமலர், கண்க்கு இனிய புதுமலரை கொடுத்தது. இப்ப என்ன ஆகுது? முள் தர்றது முள்ளாயிட்டது மாதிரி இனிய செய்த நம் காதலர், எனக்கு இனிமை செய்த அன்று அப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி மாறிட்டானே. இனிய செய்த காதலர் நம் காதலர் இன்னா செய்கின்றானே, இது நினைச்ச என்னுடைய மனசு நோகின்றது என்று வருந்தி பேசலாம். இன்னொரு தலைவனுடைய குரல் பார்ப்போம். தலைவன் தன்னுடைய தோழனிட்ட பாங்கன்னு சொல்லுவோம், அவனுடைய நண்பன் வச்சுங்களேன். அவன் சொல்லுவான். நம்ம திரைப்பட பாடல் ஒரு பாட்டு உண்டு, அஜித் படம் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் பொறு தலைவான்னு பாடுவோம். என்ன அதை கொஞ்சம் பொறுத்துக்கையா அப்படின்னு சொல்றான். அதான் அதுக்கு பொருள். அதுக்கு இவன் சொல்றான் பொறுத்துக்க, உனக்கு என்னப்பா, உனக்கு வந்தா தெரியும். தலைவன் சொல்றான், என்னால தாங்க முடியல, ஆற்ற முடியல என்னுடைய தலைவியினுடைய பிரிவை அப்படின்னு சொல்றான். அவரு இடிக்கும் கேளிர் நுண்குறையாக நிற்கல் ஆற்றணும் நன்று மண்டில்ல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல பரந்தென்று இந்நோய் நோன்று கொளர் கரிதே. ஒரு உவமை சொல்றான். ஒரு பாறை இங்க சொல்றான் பாருங்க, ஞாயிறு காயும் வெவ்வரை, ஞாயிறு காயுது வெவ்வரை, அரைனாக்க பாறைன்னு அர்த்தம். இங்க திருவெள்ளரைன்னு சொல்றோம். ஒரு பாறை, அரைனா பாறை. அது எப்படியாப்பட்டது? இந்த மண்ணுக்கும் பாறைக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு சீக்கிரம் சூடாகும், சீக்கிரம் ஆறிடும். ஆத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சுன்னா அந்த சூடு ஆறிடும், நடந்து போலாம். ஆனா பாறை கொஞ்சம் கொஞ்சமா சூடாகி ரொம்ப நேரம் வச்சிருக்கும். இப்ப நம்ம ராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் மாடி இருந்தோம்னா அந்த வெம்மை வருது இல்லைங்களா, அது மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா விடும். அது ஞாயிறு காய்கின்றது, சூரியன் காய்கின்றது. ஞாயிறு காயும் வெவ்வரை மருகில் அங்க ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொருள்? வெண்ணெய் உணங்கல், வெண்ணெய் உருண்டைய வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சீக்கிரம் அங்க சூடாயிருச்சு, உருகிட போகுது. அதை ஒரு ஆள் பாத்துக்கப்பா அப்படின்னு ஒரு ஆள் உட்கார வச்சிருக்காங்க. அவன் எப்படியாப்பட்டாலே கையில் ஊமன், கையில் இல்லாதவரு, வாய் பேச முடியாதவர், கையில் ஊமன் கண்ணில் காக்கம். அவரை உட்கார வச்சிருக்காங்க. அவரால் எப்படி காக்க முடியும்? கண்ணால் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். யாரும் ஓடி வாங்க எடுத்துருங்க உருகுதுன்னு சொல்ல முடியாது.
அவரால் பேச முடியாது, அவரும் போய் எடுக்க முடியாது. 2 கையில் இல்ல, கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள்லாம் உருண்ட வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கூட கரிதே. நீ என்னப்பா இப்படி சொல்ற, பொறுத்துக்கள் சொல்றீங்க, அந்த நிலையில நான் இருக்கிறேன். அந்த வெண்ணெய் உணங்கள் எப்படி உருகி உருகி இருந்துச்சு, ஒண்ணுமே எனக்கு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அது போல நான் என்னுடைய உயிர் போய்கொண்டிருக்கிறது, நீ இப்படி சொல்றீங்க அப்படின்னு தலைவன் பாங்கன்ட்ட சொல்வதா? இது வெள்ளி வீதியாருங்கிற ஒரு பெண்பார் புலவர் பாடிய பாடல். இன்னொரு பாட்டு தலைவி ஒருத்தி. நல்ல நிறைய பாடலாம், நிறைய பெரிய பெரிய மக்கள் எல்லாரும் பெருமக்கள் எல்லாம் கேட்ட பாடங்கள் அவனுக்கு புதிதா சொல்லல, அதை நம்ம தொகுத்து சொல்றோம். தலைவி ஒருத்தி, அவன் நல்ல வளமையான குடும்பத்திலே வசதியோடு வாழ்ந்தார். பல இடங்கள் எல்லாம் வசதியான பிள்ளைகள்லாம் அப்படி சபையில் கூட தெரியாது, திருமணத்துக்கு பிறகு போய் கத்துக்குவாங்க அவங்களாம், அப்படிதான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பாங்க. ஏழ்மை நிலையில இருக்கிறவங்கன்னா அவங்க செஞ்சுதான் அவங்க திருமணம். இப்ப வசதியான பெண் இப்ப திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவளை போய் எப்படி இருக்கான்னு போய் செவிலித்தாய் போய் பார்க்க போறான். செவிலித்தாய்கிற யாருன்னா, நற்றாய்கிறது அந்த பெண்ணை பெற்றவர். செவிலித்தாய்கிறது அதுக்கு வளர்ப்பு தாய்னு அர்த்தம். வளர்ப்புனா எடுத்து வளர்க்கிறது அப்படி இல்லை. அதாவது தலைவியினுடைய தோழி, தலைவி தோழி. அந்த தலைவிக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த அவளுடைய தோழி அதுக்கு செவிலித்தாயா இருக்கும். அந்த செவிலித்தாயினுடைய பிள்ளை அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு தோழியாக இருக்கும். இதுதான் ஒரு முறை. தமிழ் இதுல பாத்தீங்கன்னா அறத்தோடு நிற்றல்லே ஒரு அக இலக்கியங்கள்ல ஒரு இது உண்டு. தலைவன் தலைவியினுடைய காதல், முதல்ல தலைவியினுடைய காதல், தலைவன் கூட பெருமையா சொல்லிட்டு இருப்பான் 4 பேர்கிட்ட, நான் இந்த பொண்ணை காதல் விரும்புறேன்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே பெண்ணுடைய காதல் முதலில் தெரிவது அவளுடைய தோழிக்காக தெரியும். அவன் என்ன செய்வான், அதான் உரிய நேரம் வரும் பொழுதுதான் சொல்லணும். உடனே போய் சொன்னான்னா பிரச்சனை ஆயிடும், அந்த காதலுக்கு தடையா இருக்கும், அதான் ஆயிடும். அந்த எந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்கன்னா, அந்த பெண்ணினுடைய நிலையில உடலிலே மாறுபாடு இருக்குது, அது மாதிரி நேரத்துல என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த வேலன் வெறியாட்டுலாம் இருக்கும். அகவன் மகளே அகவன் மகளே மகளே மனவுகப்பண்ண நன்னெடுங்குதல் அகவன் மகளே பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே அப்படின்னு ஒரு அகவன் மகள் கட்டிப்பிச்சு குறி சொல்றவன். அவளை அழைச்சிக்கிட்டு வந்து, அகவன் மகளே அவன் மகளே, இவளுக்கு என்னமோ தெரியல, சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா, யார்கிட்டையும் சரியா பேசல, என்னன்னு பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மலை நாட்டை சேர்ந்த குறிஞ்சி பாட்டு அப்படியே ஒவ்வொரு மலையா சொல்லிட்டு வரும் பொழுது அந்த தலைவனுடைய மலை வருது. அந்த உடனே தோழி சொல்றா, அந்த நன்னெடுங்குன்றம் பாடுனியே அந்த பாட்டை மறுபடி பாடு, மனுஷமா அவர் கேட்கறது மாதிரி மறுபடி பாடுகிறான். இது என்ன, இந்த மலை நாட்டை சேர்ந்தவன் தான் இந்த தலைவனுடைய உள்ளங்கவர் கல்வன் அப்படிங்கிறத அந்த பெற்றோருக்கு உணர்த்துவதுதான். அப்புறம் சில இடத்துல வேற்று மனம் பேசி வருவாங்க அந்த பெண்ணை திருமணம் பண்றதுக்காக. உரிய நேரத்துல சொல்லான்னு இருப்பா, இனிமேலும் சொல்லாமல் விட்டோம்னா வேற இடத்துல அவர் திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத இவ போய் சொல்லக்கூடிய சூழ்நிலை தோழி யாருக்கிட்ட போய் சொல்லுவா, அவளுடைய தாய் ஆகிய செவிலித்தாய்கிட்ட போய் சொல்லுவான். செவிலித்தாய் யாருக்கிட்ட போய் சொல்லுவா, இது ஒரு முறை வச்சிருக்கான், யாரு ப்ராப்பர் சேனல்மாங்க உரிய வழியாகங்கிறது மாதிரி. அவ செவிலித்தாய்கிட்ட போய் சொல்லுவா. தோழி இந்த தோழியினுடைய தாய் தான் செவிலித்தாய். செவிலித்தாய் அவளுடைய தோழியா இருக்கக்கூடிய நற்றாய் கிட்ட போய் சொல்லுவா, இந்த பெண்ணினுடைய தாய் கிட்ட சொல்லுவா. அந்த நற்றாய் என்ன செய்வா, தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லுவோம். இப்பெல்லாம் வந்து நேரடியாவே அப்பாட்ட போய் பெண்கள் சொல்றது இருக்கு, இன்னைக்கு வரலாம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இப்படி போய் சொல்லுவாங்க. அப்போ வந்து உரிய நேரத்துல சொல்றது, அதை கூட அந்த காதலுக்கு தடை இல்லாமல் துணை செய்வது, அதுக்குதான் அறத்தோடு நிற்றல் அப்படின்ற ஒரு துறையாக அதை நம்ம பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இங்க இவ திருமணமாகி போயிருக்கிறா. செவிலித்தாய் போய் அந்த சரி அந்த பொண்ணு விட்டு போய் பார்த்துட்டு வருமே, எப்படி போய் பார்த்துட்டு வந்து தாய்கிட்ட சொல்றான். அருமையா, அதான் தாய் சொல்றதோட மத்தவங்க சொல்றது இருக்குல்ல, சான்றோன் என கேட்ட தாய்ங்கிறது மாதிரி. என்ன ஒரு பாடல் திரைப்படம் இது கூட, நான் ஒரு முட்டாளுங்க, முட்டாளுங்கிறது கூட தெரியாத முட்டாளா இருக்கிறான் ஒருத்தன். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க, அவன் முட்டாளுங்கிறது 4 பேர் சொல்லிதான் அவனுக்கே தெரியுதான். அது மாதிரி இந்த தாயே சொல்றது, நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டுறத விட பிறர் சொல்வது. நம்ம பரிமேல் நகர்லாம் வந்து சான்றோன் கேட்ட தாய்னா இந்த தாய்க்கு அறிவு இல்லைன்னா இல்ல, பிறர் வந்து சொல்றாங்க, அருமையான பிள்ளைய பெற்றிருக்கிறீங்களே, அருமையான பிள்ளை உங்களுடைய பிள்ளை, ஆற்றல் மிக்க பிள்ளை, எப்படியாப்பட்ட காரியம் செய்யணும் அப்படி சொல்றது. அதுதான் அவங்களுக்கு பெரிய இன்ற பொழுதின் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா அது மாதிரி இங்க போயிடா, இவ இப்படி எல்லாம் செல்வாக்கு இருந்தவ
அங்க போய் அங்க வந்து மொழிதயிர்ப்பு செய்த காந்தல் மெல் விரல் கழுவுறு கணிக்கும் கலாது அவ வந்து இந்த தையலை பிசைஞ்சு அவ செய்யறாளாம். மொழிதயிர்ப்பு செய்த காந்தல் மென்மையான விரல்கள், அதிகம் வேலை செய்யாதனால மென்மையான மெல் விரல் கழுவுறு கணிக்கும் கலாது உடி. அவ நல்ல இந்த தூய்மையான ஆடையில கூட அப்படியே தொடச்சுக்கிறாளாம், கையை கூட கழுவல, அப்படி இழுத்து போட்டு வேலை செய்யறான். என்ன இப்பெல்லாம் திருமண நிகழ்வுலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா எல்லா வேலையும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க, இது பண்ணுவாங்க, சமையல் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்ப யாரும் போட்டுக்கிற ஆடை கொஞ்சம் கூட அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு செய்ய மாட்டாங்க, அப்புறம் அவங்களும் செய்ய மாட்டாங்க. இவ அப்படி இருந்தவ அவ என்ன செய்றா, கழுவுறு கலிங்கம், கலிங்கம்னா உடை ஆடை கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகையா. அந்த அடுப்பு வெள்ளண்டைக்கு கேஸ் எல்லாம் அந்த அடுப்புல புகை உண்டாகுது. அவ ஊதி ஊதி அவருடைய குவளை போன்ற குவளை மலர்கள் போன்ற கண்ணெல்லாம் அவ வந்து புகையால வண்டி கிடக்குது. அப்படி கஷ்டப்பட்டு அவன் செய்யறான், அவனுக்கு உணவு படைக்கிறான். தான் துறந்து அட்ட தீம்புலி பாகர் புளியை கரைச்சு அவன் செய்யறான் இந்த உணவு. அதை சாப்பிட்றான் கணவன். எப்படி இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னான். இனிதியான கணவன்களின் சில பேருக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னே கூட சொல்ல மாட்டான், ஏதாவது குறை சொல்லலாமான்னு பார்ப்பான். அறிஞர் மு வரதராஜனார் சொல்வாரு, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனோம்னா சாப்பாட்டுல கல் இருந்தா கூட எடுத்து தனியா அவங்களுக்கு தெரியாம எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க ஒரே கல்லா இருக்குங்க, எங்க அரிசி வாங்கினீங்கன்னு சொன்னா அவங்க வருத்தம் போடுவாங்க, என்னங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இங்க கணவன் கஷ்டப்பட்டு சமைக்கிறான், அதை சாப்பிட்றான், ரொம்ப அருமையா இருக்குன்னு அவன் சொல்றான். புதிதுல சொல்றது இல்ல, என்ன எல்லா காலத்தையும் சொல்லணும். இனிது என கணவன் உண்டலின் முன்னிதின் மகிழ்ந்தன்று உண்ணுதல் முகனே. அவருடைய முகம் இருக்கிறதே, அந்த முகம் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பிரகாசமாக ஒளி பொருந்தியா இருக்கலாம். கணவன் இந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது இந்த பாடல். அல்லூர் நன்முடையாருடைய ஒரு பாட்டு, மருதத்தினை பார்த்து தலைவியை கூட்டு தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காலம் ஒரு திரைப்பட பாடல்ல கூட இருக்கும். இரவு நீண்டுகிட்டே போகாதா, இரவே இரவே விடியாதே, சேர்ந்த உயிரை பிரிக்காதே, இப்படி எல்லாம் ஒரு பாட்டு உண்டு. என்ன அது போல இங்க தலைவன் தலைவி தனிமையிலே இனிமையிலே இருக்கிறாங்க. அப்ப விடியற் காலை ஆயிடுச்சு, கோழி கூவுது, அது இயல்பா கூவுது. இவங்க பிரிக்கணும்னு நினைக்கிறது விடிய போதுன்னு தெரியுது, அந்த விடிய போதுங்கிறது தெரியாத நிலையில அவங்க இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த சொல்றாவ அந்த தலைவி சொல்ற பாட்டுது, குக்கூ என்றது கோழி, கோழி கூவுது. கோழிங்கிறது இடத்துல பொது பேர் தான், சேவல்னு சொல்லலே கூடாது, கோழிங்கிறது. குக்கூ என்றது கோழி, அதன் எதிர் துக்கென்ற தூ நெஞ்சம். திக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, திக்குன்னு இருச்சியா அப்படிமோ. ராத்திரில நள்ளிரவுல ஏதாவது யாரோ பேசுறாங்க அலைபேசியில வச்சுங்க, என்னமோ எதுன்னு நடப்போம், யாருக்கு என்ன ஆச்சோ தெரியலேன்னு ஒரு பயம் வந்துடும். என்ன அது மாதிரி தூக்கம் இல்லாதால அந்த இடத்துல பேசுவான், நம்மளை கூப்பிட்டு என்ன அவனுக்கு தூக்கம் தூங்குறாள் எழுப்பிட்டு பேசுவான். என்ன அது மாதிரி என்ன தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு எப்படி தூங்குறவரு தூக்க மாத்திரை சாப்பிடாம தூங்கிட்டாராம். எழுப்பிட்டு எங்க என்ன என்ன ஏந்திட்டாராம், தூக்க மாத்திரை சாப்பிடாம தூங்கிட்டீங்க, இன்னைக்குதான் இயல்பாக தூங்கிட்டாரு அப்படின்னா தூக்க மாத்திரை. இப்படி இல்லாம இங்க சொல்ற திக்கு குக்கு என்றது கோழி, அதன் எதிர் துக்கென்றது தூ நெஞ்சம். தோல் தோய் காதலர் பிரிக்கும் வாழ்வோல் வைகரை வந்தென்றால். எனவே இந்த தோல் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துட்டு பாடுறாரு பாருங்க, அது மாதிரி அந்த தோல் தோய்கின்ற காதலர்களை பிரிக்கின்ற வாழ்வோல் இந்த வைகரை வந்து விட்டதான். அதான் நாள் என்ன ஒன்று போல் காட்டி இந்த திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அது போல இங்க வாழ் போல இந்த வைகரை வந்துருச்சு, இந்த கோழி குவிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க தலைவர். இன்னொரு பாடல் நம்ம சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல சங்க காலம் பொற்காலம் வரும், சில பேர் பொற்காலம் இல்லை அப்படிலாம் கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. எல்லா காலத்திலும் ஏமாற்று பேர் வழிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எல்லாருமே அன்னைக்கு 100% காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம காலத்தை விட இப்படிக்கு வர வந்து அடுத்த தலைமுறை இருக்குன்னு சொல்லுவோம். அவன் அடுத்த தலைமுறை அவன் என்ன செய்வான், எங்க காலம் பரவாயில்லையா, அடுத்தது இப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அங்க காதலன் ஒருத்தன் தலைவியை ஏமாற்றி இருக்கான். இது மாதிரி அதிக பாடல்களை இந்த தொழிற்கலை என்ன 1-2 அங்க இருந்திருக்கோம். அதை நம்ம தொகுப்பாசிரியர்கள் நம்ம கவிஞர்கள் அதெல்லாம் அதிகம் பாடல.
நல்ல பகுதியை மட்டுமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்கள். அதாவது சங்க இலக்கியத்தை குறிக்கோள் இலக்கியம் சொல்றாங்க, ஐடியல் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தை. அது சொல்றாங்க. அப்படி ஒரு பாடல் 1-2 பாடல் அப்படி இருக்கும். அதுல ஒரு பாட்டு தலைவன் பழகிட்டு இப்ப அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இப்படி சொல்லுவோம். இப்ப இந்த ஒரு இது பாட ஆணவ கொலை ஒரு பெண் பாத்தீங்கன்னா எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வந்துருக்கு. இவன் சொல்றான் எனக்கு தெரியாதுங்கிறான். தலைவி சொல்றான், தலைவிட்ட தோழி கேட்கிறான், நல்லா யோசிச்சு பாரு, நீங்க 2 பேரும் காதல் கொண்ட பொழுது யாருக்காவது தெரியுமா, சாட்சி யாராவது தெரியுமா? அவ யோசிச்சு பாக்குறான், ஒருத்தர் இல்லையே, நல்லா யோசிச்சு சொல்லு தோழி சொல்றான். அவ சொல்றான், ஒரே ஒரு குறுகு அங்க இருந்தது, குறுகு கொக்கு அது இருந்தது, அது எங்களை பார்த்துச்சான்னு சொல்ல முடியாது, அது எங்க சாட்சி சொல்ல போகுது, அது ஓடுகின்ற நீரிலே அது தனக்கு உணவா ஆறல் மீன்வதுதான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால அது சொல்ல முடியாது, எனக்கு அவனுக்கு தான் தெரியும், அவன் சம்பந்தப்பட்ட அவனே என்ன செய்றான், எனக்கு அவளை தெரியாது சொல்றான். இப்படி சொல்ற நான் என்ன செய்ய முடியும்? அவ சொல்றான், யாரும் இல்லை தானே கலவன். 2 பாடக்கதை உண்டு, கல்வன் உண்டு கலவன் உண்டு. களவுக்கு காரணமானவன் கலவன், அவன் பொய் பேசுறால கல்வன். யாரும் இல்லை தானே கல்வன், தான் அது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ. இன்னைக்கு பழகினவன், கூடவே இருந்தவன், உயிருக்கு உயிராக நேசித்தவன் எனக்கு அவர் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி, நேரம் ஆயிடுச்சு. அதனால இந்த இப்படி ஏமாத்தி விட்டானே அப்படி சொல்கின்ற ஒரு பாடல் இப்படி எல்லாம் இருக்கு. யாரும் பொழுதே தெரியவில்லையே. ஐங்குறுநூறுல ஒரு பாடல், தலைவன் பரத்தை பிரிஞ்சிருக்கிறான், தலைவி அப்ப மறுபடி தோழியினுடைய அவளுடைய சேர்க்கையினால சேர்ந்துட்டாங்க. அவன் சொல்றான், என்னை பிரிஞ்சிருந்த காலத்துல நீங்க என்ன நினைச்சீங்க, நீ என்ன நினைச்ச, நான் ஒன்னு நினைச்சேன்னு ஒரு பாட்டு இருக்கும். இவன் கேட்கறான், நீ என்ன நினைச்ச, என்னை பத்தி என்ன நினைச்சீங்க அவன் கேட்கறான். அதுக்கு அவ சொல்றான், தோழி சொல்றா, என் தலைவி சொல்றா, வாழியாதன் வாழி அவினி பகைவர் புல்லார்க்க பார்ப்பார் ஓதுக என வேட்டோனே யாயே. என்னுடைய அன்னை அந்த தலைவியை சொல்றான், அவ இந்த நாட்டு மன்னனான வாழியாதனை வாழ்த்தினால் அவனை பகைக்கிறவன் எல்லாம் உணவு கூட வழி இல்லாம புல்லுணவை உண்ணணும்னு சொன்னா, அந்த வேதங்கள்லாம் நாங்க ஓதப்பட வேண்டும் சொன்னா, நான் என்ன தெரியுமா நினைச்சேன். இவ சொல்றா, தோழி சொல்றா, பூத்த கரும்பின் காய்த்த நெல்லின் களனி ஊரன் மார்பு பழனமாக இருக்க என வேட்டோமே. நீ பரத்தைகிட்ட போயிட்டு வந்தவன், என்னுடைய தலைவனுடைய மார்பு என்னுடைய தலைவியை தவிர வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, அது பொது நிலமா இருந்ததுன்னா, பொது இடம் சொல்றோம் இல்லைங்களா, புறம்போக்குன்னு சொல்றான், புறம்போக்குன்னு திட்டான், அங்க எல்லாரும் போய் பயன்படுத்துவாங்க. அப்படி என்னுடைய தலைவனுடைய மார்பு பிற பெண்களுக்கு உரியதாக இருக்கக்கூடாது, என் தலைவிக்கு மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும் என்று இந்த தோழி சொல்கின்ற ஒரு அருமையான பாடல். இன்னொரு இது மாதிரி நிறைய பாடல்கள் ஏன்னா அதுக்கு மேல நேரம் கடந்து விட்டது. நல்லதொரு பாடல்களை எல்லாம் உங்களோடு எல்லாம் உங்களுக்கு தெரியாத பாடல்கள் இல்லை, தெரிந்த பாடல்கள், அறிந்த கற்றறிந்த சான்றோர்கள், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த தமிழ்ச்சங்க அமைச்சர் அவர்களுக்கும் துணை அமைச்சர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வடிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.